டபுள் டக்கர் பேருந்து லாரி மீது மோதிய விபத்து. பேருந்து முன்பக்கம் அப்பளம் போன்ற நொறுங்கிய நிலையில் 5 மாத குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழப்பு, 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஒசூரில் வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம். திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணித்து போராட்டம். உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பிலே வழங்கிட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும். இனிவரும் காலங்களில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தஞ்சை ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசுக்கு செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சியுடன் அனைவரும் கூட்டணி வைக்க விரும்புவதாகவும் பேட்டி. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மிதமான மழை. கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காரைக்குடியில் 4வது நாளாக விடாமல் பெய்து வரும் சாரல் மழை. ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மழையில் நனைந்தபடியே பள்ளி சென்ற மாணாக்கர்கள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 10,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து விற்பனை. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,680 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 57,000 மீண்டும் தாண்டியதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. கருத்து கணிப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று காங்கிரஸ் உறுதி. மராட்டியத்தில் மகா விகாஸ் அகாடி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது நியூயார்க்கில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு. சோலார் எனர்ஜி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் அதானி லஞ்சமாக கொடுக்க சம்மதித்தார் என குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் என்பதை உணராமல் காழ்ப்புணர்ச்சியால் அறிக்கை விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சாடல். திமுக ஆட்சியில் மருத்துவத்துறையின் தரம் உயர்ந்ததற்கு மத்திய அரசின் விருதுகளை சாட்சி என்று மருத்துவத்துறை குறித்து இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குருமலை செட்டில்மெண்ட் பகுதியில் கர்ப்பிணியை டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற மக்கள். நீண்ட நாள் சாலை வசதி இல்லாமல் தவித்து வரும் மக்கள் கரடு முரடான மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் சென்று வருவதாக வேதனை. விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிதிலமடைந்த ஆபத்தான நிலையில் உள்ள கட்டிடம். கட்டிடத்தின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை. தொடரும் வெள்ளப்பெருக்கால் கும்பக்கரை அருவியில் குளிக்க 4வது நாளாக தொடரும் தடை. அருவியில் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற வனக்காப்பாளரிடம் லிப்ட் கேட்டு சென்ற 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழப்பு.
கொடைக்கானலில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிமூட்டம். சாலைகள் சரியாக தென்படாததால் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை மையம். மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்பு. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடும். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.